வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உலக அளவிலே தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம் மத்திய கிழக்கு விவகாரம். குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான அந்த மோதல் உலக அரசியலரங்கிலும் பொருளாதார சமநிலையிலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் கனடாவினுடைய நிலைப்பாட்டிலே பெரும் முரண்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. கனடிய பிரதமர் மாக்கானி மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவருடைய கருத்துக்கள் மாறுபட்ட வகையிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் டெஹ்ரான் மற்றும் பெய்ரூட் மீது புதிய மற்றும் தீவிரமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்ற நிலையிலே மத்திய கிழக்கு விவகாரத்திலே கனடாவின் நிலைப்பாடு குறித்து பெரும் குழப்பம் நிலவுகிறது. பிரதமர் மாக்கார்னி ஜப்பானில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது மத்திய கிழக்கு மோதலில் கனடா நேரடியாக ஈடுபடவில்லை என்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தலைமையிலான இராணுவ நடவடிக்கைகளில் கனடா பங்கேற்கவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில்தான் இதற்கு முற்றிலும் முரணான வகையிலே கனடாவின் தேசிய பாதுகாப்பு படை தலைவர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகள் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானால் கனடா உட்பட நட்பு நாடுகள் அவர்களுக்கு உதவ முன்வரலாம் என அவர் தெரிவித்தார். ஒரே நாளில் வெளியான இந்த இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் கனேடிய உள்நாட்டு அரசியலில் ஒரு குழப்ப வெளிப்பாட்டை காட்டியிருக்கின்றது. வளைகுடா நாடுகளுடன் கனடா நீண்டகால ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளதால் இராணுவ ஈடுபாடு குறித்த கேள்வி மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. போர் எந்தவிதமான போர் நிறுத்தமின்றி இரண்டாவது வாரமாக தொடர்கின்ற நிலையிலே இந்த முரண்பாடான செய்திகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றதாம். இதேவேளை இந்த போர் நடைபெறும் பகுதிகளில் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கியிருக்கின்ற கனேடிய குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான வழிகளை கனேடிய அரசாங்கம் அவசரமாக தேடி வருகிறது. ஈரான், இஸ்ரேல், லெபனான் மற்றும் பல வளைகுடா நாடுகள் உட்பட அப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கனேடியர்கள் வசிப்பதாகவோ அல்லது பயணம் மேற்கொண்டுள்ளதாகவோ நம்பப்படுகிறது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு குளோபல் அஃபேர்ஸ் கனடா தனது மிக உயர்ந்த அளவிலான ஒரு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பாதுகாப்பான சூழ்நிலை நிலவினால் அனைத்து கனேடியர்களையும் உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றதாம். இதன் ஒரு பகுதியாக கனேடிய தூதரக ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். வாடகை விமானங்கள் மற்றும் தனியார் விமானங்கள் உட்பட பல வெளியேற்ற தெரிவுகளை ஆராய்ந்து வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் உதவி கோரும் கனேடியர்களுக்காக அரசாங்கம் ஒரு அவசர உதவி மையத்தை அமைத்திருப்பதுடன் இதேபோன்ற மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள பிற நட்பு நாடுகளுடனும் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை மத்திய கிழக்கு மோதலில் கனடாவின் சாத்தியமான இராணுவ ஈடுபாடுகள் குறித்த எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பதாக முறையான பாராளுமன்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கடுமையாக வலியுறுத்தி இருக்கின்றது. ஒரே நாளில் பிரதமர் கானி மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை சுட்டிக்காட்டிய பழமைவாத கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிப்ரே பிரதமரின் இந்த நிலைப்பாட்டை ஆபத்தான முன்னுக்கு பின் முரணான செயல் என்று விமர்சித்தார். கனடிய இராணுவ வீரர்களின் உயிரை பணயம் வைக்கும் இத்தகைய மாபெரும் முடிவுகளை பிரதமரின் அலுவலகம் தன்னிச்சையாக எடுக்கக்கூடாது என்றும் அது பாராளுமன்றத்தின் ஒப்புதல் மூலமாகவே எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். கனடியர்களுக்கு ஒரு தெளிவான பதில் தேவை. நாம் போரில் இருக்கிறோமா இல்லையா என்று பொலிப்ரே கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை புதிய ஜனநாயக கட்சியினரும் அதாவது NDPயினரும் பாராளுமன்ற வெளிப்படைத்தன்மைக்கான அழைப்புகளை ஆதரித்திருக்கிறார்கள். அதேவேளை நெருக்கடியின் அதிவேகத்தன்மையை கருத்தில் கொண்டு தங்களது அணுகுமுறை மிகவும் எச்சரிக்கையானது மற்றும் ராஜதந்திர ரீதியானது என லிபரல் கட்சி தற்காத்து பேசியிருக்கின்றதாம். இதேவேளை தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விடயமும் வந்திருக்கின்றது. இந்த ஈரான் விவகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றதாம். கடந்த சனிக்கிழமை அதிகாலை தெஹ்ரான் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பாரிய குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தின. ஈரானின் இராணுவ உள்கட்டமைப்புகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் என சந்தேகிக்கப்படுகின்ற இடங்களை குறிவித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஈரானிய இலக்குகள் மீது இணையான தாக்குதல்களை அமெரிக்காவும் நடத்தியது. தனது குண்டுவீச்சு தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்த போவதாக அமெரிக்க தரப்பும் சூளுரைத்திருக்கின்றது. இந்த பதட்டங்களுக்கு மத்தியிலே அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கையிலே பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ சொத்துக்களின் இருப்பிடங்கள், கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை தளங்கள் உட்பட அவை குறித்த உளவு தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு ரகசியமாக வழங்கி வருவது அம்பலமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்கள் அமெரிக்க படைகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்த உதவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியானது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்திலே ரஷ்யாவினுடைய எந்த தலையீடு கனடா உள்ளிட்ட நேட்டோ நட்பு நாடுகளினுடைய பாதுகாப்பில் உலகளாவிய ரீதியில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த ஒரு பேசுபொருளாக நிச்சயமாக மாறும். இது ஒரு பிராந்திய மோதலை வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போராக மாற்றக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதேவேளை ஜப்பான் அரசு முறை பயணத்தின் போது பிரதமர் மாக்கார்னி சில வரலாற்று சிறப்புமிக்க மூலோபாய கூட்டாண்மைகளிலே கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க
ஒப்பந்தத்திலே வர்த்தகம் மற்றும் முதலீடு, தேசிய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், தூய்மையான ஆற்றல், கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட பல முக்கிய துறைகளை உள்ளடக்கியதாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய புதிய வரிவிரிப்புகள், வரவிருக்கின்ற CGSMA மறுபரிசீலனை ஆகியவற்றால் கனடா அமெரிக்க வர்த்தக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட போகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற முக்கியமான தருணத்திலே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. அமெரிக்க சந்தையை மட்டும் சார்ந்திருப்பதை குறைத்து தனது பொருளாதார கூட்டாண்மைகளை பல்வகைப்படுத்தும் முயற்சியிலே கனடா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கனடாவின் சிறந்த வர்த்தக பங்காளிகளில் ஜப்பானும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தை இரு நாடுகளின் உறவிலே புதிய அத்தியாயம் என்று ஜப்பானிய பிரதமர் இஷிபா பாராட்டியும் இருக்கின்றார். குறிப்பாக கனடாவிலிருந்து நீண்டகால திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தை பெற ஜப்பான் ஆர்வமாக உள்ளதால் எரிசக்தி துறையில் இருக்கின்ற கனேடிய வணிக தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தை பெரிதும் வரவேற்றிருக்கிறார்கள். இதேவேளை ஆன்லைன் ஹார்ம்ஸ் பில், அதாவது ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் இதன் ஒரு பகுதியாக கனடாவிலே 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் திட்டத்தை தனது அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக காரணி தரப்பு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவை பின்பற்றி இந்த சட்டம் முன்மொழியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இளைஞர்களிடையே சமூக ஊடகங்களின் பயன்பாடு, அதிகரித்த பதட்டம், மனச்சோர்வு, இணையவழி கொடுமைப்படுத்தல் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை எதிர்கொள்ளுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்பதற்கான வலுவான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கனடிய அரசாங்கம் தெரிவிக்கிறது. இந்த புதிய சட்டத்தின்படி வயது வரம்புகளை செயற்படுத்துவதற்கான பொறுப்பு பெற்றோர்களை விட சமூக ஊடக நிறுவனங்கள் மீதே சுமத்தப்படும். விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு பெரும் அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்டத்தின் அமலாக்கம் மற்றும் தனியுரிமை சிக்கல்கள் குறித்து சிவில் உரிமை சங்கங்கள் கவலை எழுப்பியிருக்கின்ற போதிலும் மனநல ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர் குழுக்கள் இந்த முன்னெடுப்பை நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக பாராட்டியிருக்கிறார்கள். இந்த சட்டம் வருகிற வாரங்களில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய பட்ஜெட் கட்களை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து நோவா ஸ்கோஷியா முதல்வர் டிம் ஹவுஸ்டன் ரத்து செய்திருக்கின்றார். ஊனமுற்றோருக்கான ஆதரவு நிதிகள் மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கான நிதியுதவி திட்டங்கள் ஆகியவை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட நிதியுதவிகளில் அடங்கும். இந்த நிதி வெட்டுகளால் நோவா ஸ்கோஷியாவின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என ஊனமுற்றோர் உரிமை ஆர்வலர்கள் எச்சரித்து மாகாணம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அதேபோல இந்த வெட்டுக்கள் பலருக்கு உயர்கல்வியை அணுக முடியாததாக மாற்றிவிடும் என மாணவர் குழுக்களும் பெரும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்ததன் பின்னணியில் தான் இந்த அழுத்தங்களுக்கு பணிந்த முதல்வர் ஹஸ்டன் பட்ஜெட் வெட்டுகளை செயற்படுத்துவது குறித்து போதுமான அளவு சிந்திக்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். அத்தியாவசிய சமூக சேவைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் நிதி பொறுப்பை பேணுவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திருப்பம் சமூக ஆர்வலர் குழுக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகவும் ஹஸ்டனின் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க தர்ம சங்கடமாகவும் பார்க்கப்படுகிறது. இதேவேளை அவசர உதவி அழைப்பை புறக்கணித்த கனடிய கடலோர காவல்படை கேப்டன் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டினுடைய கடற்கரையில் ஒரு கப்பலின் அவசர உதவி அழைப்பை புறக்கணித்ததன் மூலம் பல உயிர்களை கடுமையான ஆபத்துக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் பேரில் கனடிய கடலோர காவல்படை கேப்டன் ஒருவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். பல மாதங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் கப்பலில் இருந்த பணியாளர்கள் முறையாக புகார் அளித்த பின்னரே வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து டிரான்ஸ்போர்ட் கனடா மற்றும் கனடிய கடலோர காவல்படை உடனடியாக உள்ளக விசாரணைகளை தொடங்கியது. அந்த விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையிலேயே சம்பந்தப்பட்ட கேப்டன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். கனடிய கடலோர காவல்படையின் பாதுகாப்பு கலாச்சாரம், கட்டளை பொறுப்பு மற்றும் புகார் அளிக்கும் வழிமுறைகள் குறித்து இந்த சம்பவம் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. கடலோர காவல்படையின் நெறிமுறைகள் குறித்து ஒரு பரந்த சுதந்திரமான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என கடல்சார் பாதுகாப்பு ஆர்வலர்கள் அழைப்பும் விடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த பணி நீக்கத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த விரும்புவதாக கடலோர காவல்படை தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொழிற்சங்கமும் கூறியிருக்கின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட கேப்டனின் அடையாளம் இதுவரை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை. இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தளத்தில் உங்களுடைய விளம்பரங்கள் வர வேண்டும் என்று விரும்பினால் வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.